வெல்கம் டு கதை கேட்க போகிறோம் சீரீஸ் வித் ஐஷு. நம்ம கதை கேட்க போகிறோம் சீரீஸ் வித் ஐஷுவில் பஞ்சபூதா ரிலேட்டடான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. நம்ம பஞ்சபூதாவில் நாலு பூதாஸ் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்மளோட எபிசோட் 5ல் வாயு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாயு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குட்டி பறவை இருந்துச்சு, டாலின்னு. அதுக்கு அதோட உணவை தானாக சேகரிக்கிறதும் அந்த காற்றோட ரசித்து பறக்கிறதும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமுமே அதுக்கு அதான் வேலை. சுற்றி இந்த உலகத்தை சுற்றி காற்றை சுற்றி அந்த கிராமத்துக்குள்ளே வரைக்கும் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன யோசிச்சுன்னா, அவங்க கிராமத்துக்கு அந்த பக்கம் பெரிய பெரிய கட்டடம், பெரிய பெரிய வீடு. சரி, அங்கே போனால் இன்னும் நிறைய மரம் இருக்கும், நம்ம நிறைய பழம் சாப்பிட்லான்னு ஒரு அதிகாலையில் அந்த பறவை கிளம்பிச்சான். கிளம்பி ஒரு இடத்துல போச்சு, தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பறவை அதோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிச்சு. அங்கே போனால் நிறைய பழம் இருக்குன்னு போகும்போது திடீர்னு அதுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கே தெரியாமல். ஏன் மூச்சு திணறுச்சுன்னா, அங்கே மனுஷங்க பண்ணி வச்சுருக்க அட்டூரியம் அப்படி. மரமே இல்லை, அந்த மரம் இருந்ததையும் அழிக்கிறாங்க, வாகனத்தை வெஹிக்கல்ஸை ஓட்டி அந்த இடத்த பொல்யூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அது மயங்கிடுச்சு. அந்த இடத்துல அதால் எதுவும் பண்ண முடியல, பிளாங்க் அவுட் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறமா அது யோசிச்சுட்டு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அது கிராமத்துக்கே திரும்பி போய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் விதையை ஊனி வச்சு மனுஷன் செய்கிறத யோசிக்கிறதுக்கு அது யோசிக்காமல் செஞ்சது அந்த பறவைக்கு. பல நாளுக்கு அப்புறம் அந்த மரம் அந்த இடத்துல வளர்ந்துருந்துச்சு. அப்போ அந்த டாலி பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்போது ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடிட்டு போச்சு. காற்றே காற்றே நலம் தரும் காற்றே, காற்றே காற்றே புதிய காற்றே, காற்றே காற்றே தூய காற்றே, காற்றே காற்றே சக்தி தரும் காற்றே. ஸோ அப்படிப்பட்ட வாயு, இந்த ஒரு காற்று நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே தேவைப்படுது. ஸோ அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாயுன்றது ஏர் எலமெண்ட். இது பஞ்சபூதாவில் ஒன்று. மூமெண்ட்ஸுக்கும் ப்ரீத்திங் ஆஃப் ஆக்சிஜன் சர்க்குலேஷனுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நர்வ் இம்பல்சஸ், நம்மளோட பாடி மூமெண்ட்டுக்கு இது முக்கிய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, எக்ஸ்பிளைன் அவர் பாடி ரிலேட்டட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயு நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சு, பிளட் சர்க்குலேஷன், நர்வ் சிஸ்டம்க்கு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கெலாம் இந்த வாயுன்றது ஹெல்ப் ஆகுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு மெயின் மோட்டிவ் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லங்ஸ் அண்ட் ஆக்சிஜன் எடுத்து பிளட் மூலமாக செல்ஸுக்கு அனுப்புது. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் 3 to 4 minutes கூட பாடியால் சர்வே பண்ண முடியாது. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகிருக்கு. வாயுன்றது நம்ம ஆக்சிஜன் ப்ளஸ் மூமெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட வியூ. நேச்சுரலி பார்த்தோம்னா நேச்சரோட தான் ஒன்றி இருக்கும். நான் ஒரு வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஃப்ரெஷ் ஏர், நம்ம நேச்சுரல் மெடிசனை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பெனிஃபிஷியல் பார்த்தோம்னா டீடாக்ஸ், நம்மளோட பாடியை கிளென்ஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது இந்த வாயு. மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது, எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஒரு டீடாக்ஸுன்றது நேச்சுரோபதியில் கிளென்சிங், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பாடியை க்ளீன் பண்ணுற எடுத்துக்கிறது. இப்போ டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லி நிறைய நம்ம இந்த ஷார்ட்ஸில், ரீல்ஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் அந்த வார்த்தையை. ஸோ டீடாக்ஸுன்றது நீங்கள் எடுத்துக்கிறது தான். ஒரு பியூரிஃபை வாட்டரில் நீங்கள் ஜீரா போட்டு வச்சு கூட குடிக்கலாம். லியூக் வார்மா, இல்லை ரொம்ப கதகதப்பான தண்ணியாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிறாங்க. டீடாக்ஸு மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ். ஆமாம், நம்ம ப்ராப்பர் மூமெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பிங் இருக்காமல், ஒரு டிஸ்கஷிங்காக இருக்காமல், ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாரிட்டியாக நம்ம சில விஷயத்தை யோசிக்கலாம். சில விஷயம் மூவ் பண்ணும் போது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீத் பார்த்தோம்னா டீப் ப்ரீத் எடுத்தால் நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். மைண்ட் நர்வ் சிஸ்டம் காம் ஆகும். பொல்யூட்டட் ஏர் இல்லாமல் நம்ம லைஃப் ப்ராப்பராக இருக்கும். இந்த டாலி பறவைக்கு லைஃப்பில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுல, நமக்கு எப்போ அப்படி வரும்னு தெரியல. எனக்கு அப்படி வரணும்னு நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபெக்டிவ் ஹெட்டேக்கு, ப்ரீத்திங் இஷ்யூஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும், கிளியராக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாயு.
அடுத்து வந்து இது யோகிக்கோட கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, யோகிக்கில் வந்து நம்மளோட வாயுவை என்னவா கனெக்ட் பண்ணாங்கன்னா, நம்மளோட அனகத சக்ரா. அனகத சக்ரா வந்து ஹார்ட் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹார்ட்டோட சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா லவ், கம்பேன்ஷன் அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ். இது மூணுத்தையுமே இந்த அனகத சக்ரா வந்து பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோகாவில் வந்து இந்த இது பார்த்தோன்னா பிராணாயாமா ரொம்ப முக்கியம். பிராணாயாமா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் லாஸ்ட் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நாடி சோதனை பிராணாயாமா, கபாலபதி பிராணாயாமா, டீப் டைப்ரமெட்டிக் பிராணாயாமாவை இனி வரும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நாடி சோதனை பிராணாயாமா பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இந்த கதை கேட்க போகிறோம் சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாடி சோதனை பிராணாயாமா, நம்ம நாடியை கிளென்ஸ் பண்ணுறதா அந்த நாடி சோதனை பிராணாயாமா. ஸோ நாடி சோதனை பிராணாயாமா எப்படி பண்ணணும்னா, நார்மல் ப்ரீத் எடுத்துக்கணும். நம்மளோட ஹேண்டை வந்து நாசிகர முத்ராவில் வைக்கணும். நாசிகர முத்ரான்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து ரைட் சைட் நாஸ்டலில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை விட்டுட்டு ரிங் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரால் நம்மளோட லெஃப்ட் சைட் நாஸ்டலில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரைட் சைடில் ப்ரீத் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து அந்த ப்ரீத்தை வந்து எக்ஸேல் பண்ணணும். இன்ஹலேஷன் ரைட்லேயும் எக்ஸலேஷன் வந்து லெஃப்ட் சைட்லேயும். இதே மாதிரி அடுத்த ரவுண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் பண்ணணும். இதுதான் 1 ரவுண்ட். இதுதான் வந்து நாடி சோதனை பிராணாயாமான்னு சொல்கிறாங்க. கபாலபதி பிராணாயாமாங்கிறது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பிராணாயாமா ப்ரீத்திங். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மூமெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்னஸ்ஸாகவும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடினஸ்ஸாகவும் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு பேலன்சிங் மூமெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம மைண்டை வந்து காம்னஸ்ஸாகவும் நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு லவ் அண்ட் கேரை வந்து க்ரியேட் பண்ண பார்க்குது. அந்த பறவைக்கு ஒரு விதமான ஒரு கேர். அது எப்படி வந்ததுன்னா, லைக் நேச்சர் அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. நேச்சர் மேலே அது வச்சுருந்த லவ், நேச்சர் அதுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த அது சாப்பிட்றதுனால அதுக்கு கூட தோணியிருக்கு, லைக் நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நமக்கு பெனிஃபிஷியலாக வந்து குட், இதெல்லாம் பெனிஃபிஷியலாக வந்து பேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணாவே மைண்ட் வந்து காமாக இருக்கும். மைண்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எமோஷ்னலி நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு சீரீஸ்லேயுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நம்மளும் சேர்ந்து தான் டிஸ்டர்ப் ஆகும். நமக்கு ரிலேட்டடான விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு ஹர்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் சேர்ந்து தான் ஹர்ட் ஆவீங்க. உங்களோட பாடியும் சேர்ந்து தான் ஹர்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம நேச்சுரலான வீட்டில் விளையிற காய்கறி, கடையில் கிடைக்கிறதுல இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஜூஸ் எடுத்து குடிக்கிறோம். ஆனால் எந்த டைப்பில் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம், லைக் அது வந்து கெமிக்கல் நிறைய ஆட் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரூட்ஸ்லேருந்து பல்ப்லேருந்து கிடைக்கிற ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கிறது, இந்த வாட்டர் இன்டேக்கு, பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ், இப்போ அவங்களுக்கு வயசாகிருக்கும், பட் அவங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கடைப்பிடிச்சா நம்ம வந்து லைஃப்பில் ஒரு பெட்டர் ஒரு பர்சனாக இருக்கலாம், பெட்டர் லைஃப் ஸ்டைலை வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாளும் யோகிக்காக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லி தருது. அதையும் தாண்டி இந்த பஞ்சபூதா சீரீஸில் நம்ம நிறைய விஷயம் கற்றுட்ருப்போம். ப்ரீத்திங்லேருந்து ஒரு சாப்பிட்ற சாப்பாடு எப்படி டைஜஷன் ஆகுது, நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிற விஷயத்துலையும் நமக்கு நல்லது பண்ணுற விஷயம் இருக்குது. நேச்சரை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. நம்ம எதெல்லாம் நம்ம ஆபத்துன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு நல்லது சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ எர்த் வந்து நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுத்துச்சு. வாட்டர் வந்து நமக்கு ஒரு ஃப்ளோ கொடுத்துச்சு. ஃப்ளோ இருந்தால் தான் பிளட் மூமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம பாடியோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது. ஃபயர் வந்து நம்ம பவர் அண்ட் டைஜஷனை கொடுத்துச்சு. ஏர் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுக்குது, லைக் நம்மளோட ஒரு ஃப்ரீடமிக் மூமெண்ட்ஸை கொடுக்குது. நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த காம்னஸை நமக்கு ஏர் கொடுக்குது. அந்த காம்னஸ் மூலயமா நம்மளோட பாடி மைண்ட் எல்லாமே ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸிங்கை வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈத்தர் வந்து ஒரு அவேர்னஸ், நம்ம பாடி மேலே ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். நம்ம பாடி மேலே நம்ம ஒரு அவேராக இருந்தால் மட்டும்தான் பாடி நமக்கு ப்ராப்பரான மூமெண்ட்ஸையும், லைக் ஹார்ட் பீட் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான
வேவையும் கற்றுக் கொடுக்கும். ஃப்ளோ கரெக்டாக இருந்தாவே பாடியில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த பஞ்சபூதாவை நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாவே உங்கள் பாடி ரொம்ப அவேர்னஸோடையும் ஒரு புதுவிதமான லைஃப் ஸ்டைலையும் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒவ்வொரு கதை கேட்க போகிறோம் சீரீஸ் எடுக்கும் போது நான் நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய விஷயத்த கற்றுக்கணும் ஆரம்பித்தேன். எமோஷ்னலி நம்ம வந்து ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்துலையும் நம்மளால் வந்து பேலன்சிங்காக இருக்க முடியும். ஸோ இந்த 5 விஷயத்தோட பேலன்சிங் தான் நம்ம பாடியோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரீத், லெட் கோ, லைஃப் ஃப்ரீ. ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து கதை கேட்க போகிறோம் சீரீஸில் பஞ்சபூதா சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இனி வரும் வீடியோஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு சீரீஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். என்னோடய கதை கேட்க போகும் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறதை தாண்டி இதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. யார் யாருக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே இந்த உலகம் வந்து ஏங்கிட்டு தான் இருக்குது. நம்ம தான் நம்மளை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ரீடமிக் மூமெண்ட்டை நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வீடியோலையும் தெரிஞ்சிருப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன். டாட்டா. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு அவர் சப்போர்ட்.